ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வந்து எப்படி ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே ரொம்ப கஷ்டப்படாமல் நறுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வந்து ஆஞ்சு நறுக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கிறனால நிறைய பேர் வந்து இதெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வாழைப்பூ நறுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் ஆகிடும் உங்களுக்கும். ஸோ நீங்களும் அடிக்கடி வாழைப்பூ செஞ்சு சாப்பிடலாம். அந்த டிப்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வாழைப்பூ எப்படி ஈஸியாக ஆஞ்சு நறுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ வந்து நம்ம இந்த பூவை பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை தனித்தனியாக பிச்சிடாமல், அதாவது உதிரியாக பிச்சிடாமல் அந்த இதழோட அப்படியே சேர்த்து பிக்கணும். அதாவது நம்ம இதை உரிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே வேகமாக பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே தனித்தனியாக வந்துடும். அந்த ஒவ்வொரு இது வந்து அப்படியே ஒவ்வொரு வாழைப்பூ தனித்தனியாக வந்துடும். அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை ஆஞ்சு நறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் எடுக்கும்போது ஒரு கத்தியை வச்சுக்கோங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி அதை எடுங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதை அப்படியே நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே கூடி அந்த வாழைப்பூவில் உள்ள அந்த காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்போடு சேர்த்து அதை கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இதை நான் அப்படியே காம்போடு சேர்த்து கத்தியில் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே மொத்தமாகவே இருக்கும். இந்த வாழைப்பூ தனித்தனியாக உதிர்ந்துடாமல் அப்படியே மொத்தமாக அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ முதல்ல இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த காம்போட எல்லா இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஆஞ்சு ஈஸியாக நறுக்கிடலாம். அடுத்து இந்த லாஸ்ட்டாக வர இந்த சின்ன குருத்து மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி போடலாம். இல்லைனா இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றலாம். இந்த துவப்பு சுவை வந்து லேடிஸோட யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நான் பிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணி நறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த கட் பண்ண அந்த ஒரு வாழைப்பூ கொத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த காம்போட கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கொத்தாக அப்படியே இருக்கணும். இது வந்து உதிரியாக பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நறுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த நரம்பு ஒன்று எடுக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி கீழே வந்து குட்டியாக ஒரு இது மாதிரி இருக்கும், இதழ் மாதிரி, அதையும் வந்து எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒன்றா பிக்கிறதுக்கு பதில் நம்ம கத்தி வச்சு இது கரெக்டாக அப்படியே ஷேப்பில் இருக்குது, கத்தி வச்சு லைட்டாக அப்படியே நெம்பி விட்டுட்டு அதை அப்படியே நறுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே அப்படியே உதிர்ந்துடும். 1-2 இருக்கும், அதை மட்டும் வேணால் நம்ம கையில் பிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒன்றா கையில் பிக்கிறதுக்கு பதில் நம்ம இதை அப்படியே இந்த கொத்தில் கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அது மொத்தமாக அப்படியே எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இது ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது வந்து இந்த நரம்பு எடுக்கிறது வந்து நம்ம இந்த கொத்தை வந்து கையில் வச்சுட்டு நம்ம அது மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு எல்லா நரம்பே பிச்சுட்டோம் அப்படின்னா இது நறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். இதே மாதிரி எல்லா வாழைப்பூலையும் இந்த நரம்பையும் இந்த சின்ன இதழ் மாதிரி இருக்கிறதையும் வந்து நம்ம பிச்சிட்டோம் அப்படின்னா வாழைப்பூ க்ளீன் ஆகிடும். அப்புறம் நம்ம அதை நறுக்கிக்கலாம். வாழைப்பூ கருத்துடாமல் இருக்கிறதுக்கு நான் இங்கே நறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வாழைப்பூ நறுக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கொத்தோடு அப்படியே நம்ம அதை எடுக்கிறோம், அந்த பூ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து ஈஸியாக, அதாவது நம்ம தனித்தனியாக இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒன்றா பிடிச்சி நறுக்கிறதுன்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த காம்போடு நறுக்கிறனால, இந்த காம்பு அப்படியே இருக்கிறனால நம்ம அதை அப்படியே லேசாக பிடிச்சிட்டு கடகடன்னு அப்படியே நறுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையுமே வந்து நறுக்கிடலாம் ஈஸியாக. ஸோ இது இந்த மாதிரி நம்ம காம்போடு ஆஞ்சு நறுக்கும்போது நமக்கு பொடியை நறுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மொத்தமாகவே வந்து ஆஞ்சு க்ளீன் பண்ணி நறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து டைம் சேவ் பண்ணும். பெரிய இதழ்லேருந்து சின்ன இதழ் வரைக்கும் நம்ம கடகடன்னு அப்படியே நறுக்கிட்டோம் அப்படின்னா வாழைப்பூ ஆஞ்சு நறுக்குனா அந்த கஷ்டமே தெரியாமல் சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். இந்த வாழைப்பூ வந்து நம்ம பொரியலாகவும் பண்ணலாம், உசிலியாகவும் பண்ணலாம். உசிலியாக பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பூவை நல்லா இந்த தயிர்லேருந்து புழிஞ்சு எடுத்து போட்டுட்டு அதை தாளிக்கும் போது கடுகு, மிளகா வத்தல், மஞ்சள் தூள் போட்டு தாளிச்சிட்டு அதோடு இந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை வந்து உசிலியாக செஞ்சு இது பண்ணணும். இந்த உசிலிக்கு கடலைப்பருப்பை ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து புடலங்காய் உசிலியில் நான் என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை வந்து நம்ம அப்படியே நார் எடுக்காமல், அந்த காம்பு மாதிரி இருக்கிறத எடுக்காமல் அதை அப்படியே நறுக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா வாழைப்பூவும் வந்து நான் ஈஸியாகவே நறுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி வாழைப்பூ ஆஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே ஆஞ்சிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.